வந்தே மாதம். இந்த மழைநீர் விடியா கால்வாய் கொள்ள பயங்கரமாக நடந்துக்கிட்டு இருக்கு. இன்றைக்கி எங்கள் வீட்டு வாசலில் அப்படி இறங்கி வெளியே போகலான்னு போகிறேன். அங்கே ஜங்ஷன் பாக்ஸ்லேருந்து இபி ஜங்ஷன் பாக்ஸ்லேருந்து கரண்ட்டு திருடி ரோட்டை வெட்டிக்கிட்டு இருந்தாங்க. அதெல்லாம் பண்ணக்கூடாதுப்பா, ஸ்டாப் பண்ணு அப்படின்னு சொல்லிவிட்டு உங்கள் கான்ட்ராக்டரை வர சொல்லு அப்படின்னேன். அப்புறம் ஒருத்தர் வந்தார், கார்பரேஷன்லேருந்து வந்திருக்காங்க அப்படின்ட்டு. என்னங்க அண்ணா இதெல்லாம் நீங்கள் ஏங்க கேட்குறீங்க அப்படின்னாரு. ஏப்பா நான் கேட்காம வேற ஏன் கேட்பான் அப்படின்னேன். அதெல்லாம் தான் பண்ணிக்கிங்க போங்கன்னு சொல்லிட்டு அவர் பாட்டு திருப்பி கரண்ட் கனெக்ஷன் கொடுத்து அவர் பாட்டில் போயிட்டு தான் கரண்ட் ஜாலியாக வெட்டிகிட்டு இருக்காங்க. இது 2022 அபராமபுரம் போலீஸ் ஸ்டேஷனில் கொடுத்த புகார். சிஎஸ்ஆர் நம்பர் 309/2022. டாக்டர் ரங்கா ரோட் 27/7/2022 21:30 அப்படி போட்டு ஜபமணி நம்ம வேற போட்டுக்கிறாங்க. 27/7/2022 தேதி மாலை 5 மணி அளவில் டாக்டர் ரங்கா சாலையில் சென்றபோது அங்கே மழைநீர் வடிகால் கால்வாய் பணி ஈடுபட்டுக் கொண்டிருந்த நபர்கள் இரும்பு கம்புகளை வெட்டுவதற்காக கிழக்கு அபராமபுரம் முதல் தெருவில் உள்ள தெற்கே உள்ள மின்சார பெட்டியில் திருட்டுத்தனமாக மின்சாரத்தை எடுத்து இரும்பு கம்புகளை வெட்டி கொண்டிருந்ததாகவும் மேற்படி நபர்கள் மீது நடவடிக்கை எடுக்கும்படியும் புகார் மனு. இது அபராமபுரம் போலீஸ் ஸ்டேஷன் சிஎஸ்ஆர். அப்புறம் கமிஷனர் வரைக்கும் பெட்டிஷன் போட்டேன், சிஎஸ்ஆர் போட்டுக்கிறாங்க அப்படின்னு சொல்லி சென்னை கமிஷனர் ஆஃப் போலீஸுக்கு. அவர் ஒன்றும் நடவடிக்கை எடுக்கல. 28/7/2022 ஸ்பீட் போஸ்ட் தண்டமா ஸ்பீட் போஸ்ட். அப்புறம் மயிலாப்பூர் இன்ஸ்பெக்டருக்கு ஒரு புகார் கொடுத்தேன் 6/8/2022. அங்கேயும் சிஎஸ்ஆர் தான், வேதாந்த தேசிக சாலை. மனுதாரர் கடந்த 6/8/2022 சுமார் 2 மணி அளவில் வேதாந்தா தேசிக சாலை வழியாக வரும்போது சில நபர்கள் பொது மின்சாரத்தை பயன்படுத்தி பிளாட்ஃபார்ம் பணிகளை மேல் செய்வதாக புகார் மனு. அதுக்கு சிஎஸ்ஆர் கம்யூனிட்டி சர்வீஸ், அதாவது திருட்டு கேஸ் போடணும். எஃப்ஐஆர் போட்டு உடனே விசாரித்து அந்த கான்ட்ராக்டரை பிடிச்சி எதாவது பண்ணணும். அதெல்லாம் ஒன்றும் பண்ணலை. அதுக்கப்புறமா மின்சாரத்துறைக்கு ஃபோன் பண்ணேன். PKTNPIOO அப்படின்னு போட்டு வெட்னஸ்டே 18:43 உங்கள் கோரிக்கை புகார் எண் CFS 14392471 பதிவு செய்யப்பட்டு உரிய நடவடிக்கைக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளது. தாமதம் மேலும் உதவிக்கு பின்வரும் மாவட்ட நகர அலுவலகத்திற்கு தொடர்பு கொள்ளவும். 9498181239 893960. ஒருத்தர் எடுக்க மாட்டாங்க, ஃபோன் எடுக்க மாட்டாங்க. என்னோட இது சம்மந்தப்பட்ட ஒரு கேஸ், மழைநீர் வடிகால் கால்வாயில் தண்ணி வடியாது, கொசு தான் உற்பத்தி ஆகும், மலேரியா டெங்கு வரும் அப்படின்னு சொல்லி கார்பரேஷன் இணையதளத்தில் 2014 போட்டிருக்கான். அதை சுட்டி காட்டி மழைநீர் வடிகால் கால்வாய் வேண்டாம், மழைநீர் சேகரிப்பு மையம் பண்ண சொல்லுங்க மயிலாட் அப்படின்னு சொல்லி 2019 அக்டோபர் மாதம் 18ஆம் தேதி என்னோடய கேஸ் விசாரணைக்கு வந்தது. மயிலாட் ஆர்டர் போடல, நவம்பர் மாதம் கேஸ் வருங்கன்னாரு. இப்போ 2019 வந்த கேஸ் இப்போ 2024 வந்துடுச்சு, அக்டோபர் மாதம் வந்துச்சு. இந்த கேஸை காணோம். ஆனால் ரொம்ப ஜரூராக தண்ணி சும்மா அதாவது நம்ம ஜனங்களுக்கு கொஞ்சம் கூட நம்ம அந்த ஐஐடிக்கு முன்னாடி சில பில்டிங் முன்னாடி, அந்த பில்டிங் முன்னாடி செவுத்தை ஒட்டி மழைநீர் வடிகாலுக்காக வெட்டியிருக்காங்க. அந்த 2 இப்படி என்ன இப்போ மழைநீர் வடிகால் கால்வாயில் அப்படி என்ன பெரிய சாதனை? அந்த பில்டிங் யாரும் இது கேட்க துப்பு இல்லை. இப்படி தான் இருக்குது நம்ம நாட்டு ஜனங்களுக்கு. யாருமே முன் வந்து போராடுறது கிடையாது. ஒரு 4 நாளைக்கு முன்னாடியே ஒருத்தன் பாவம் அசோக் நகரில் அந்த குள்ளி விழுந்து செத்து போயிருக்கான். மழைநீர் வடிகால் செத்து போனால் கூட கவலைப்படாத சொரண்டை கட்ட ஜனங்களாக இருக்காங்க. என்ன பண்ணி சொல்லிடுது? ஹைகோர்ட்டில் கேஸ் போட்டாச்சு. அது கேஸு கொண்டான்னு சொல்லி கதறி பார்த்தாச்சு. இப்போ ஏதோ லேண்ட்லைன் நம்பர் இருந்தது, அங்கே போட்டால் எடுக்க மாட்டேங்கிறேன். இப்போ போட மறியல் பண்ணால் நம்மளை அதெல்லாம் சரிப்பட்டு வராது. இருந்தாலும் மக்களுக்கு ஒரு நாள், என்னைக்கா ஒரு நாள் சொரணை வரட்டும். ஜெய்ஹிந்த்.